அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றனர். இதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி பகுதியில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட கைகலப்பில் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். கானா பாடல் பாடுவதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருப்பதாக காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. முன் விரோதம் காரணமாக சந்துரு மற்றும் விக்கி ஆகியோரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறது அந்த கும்பல். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி பகுதியில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் நேற்று ஆவடி திருவிழா என்பது நடைபெற்றிருக்கிறது. அப்போது இரவு நேரத்தில் சிலர் மதுபோதையில் ரேடியோவில் சினிமா பாடலை போட வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மதுபோதையில் இருந்த சிலரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். பின்னர் அதே சமயம் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரர், நீலமணிகண்டன் என்ற 2 இளைஞர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். 2 இளைஞர்களுமே ரத்த வெள்ளத்தில் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை கண்ட அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக கூச்சலிடவே பாதுகாப்பில் இருந்த போலீசார் அங்கிருந்து விரைந்து சென்று காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் அந்த 2 இளைஞரின் உடலை மீட்பதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். அப்போது உறவினர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் போலீசார் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உயிரிழந்த 2 உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் தனிப்படை அமைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்கான தீவிர பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வழக்கமாக ஆடி மாதம் நடக்கக்கூடிய தெருவில் நேற்று இரவு இரட்டை படுகொலை நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியிலும் பரபரப்பையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் உயிரிழந்த அந்த இளைஞர்களின் உறவினர்கள் உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று படுநெல்லி சாலையில் அவர்கள் கைது செய்ய கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களது முக்கிய அம்ச கோரிக்கையாக இருப்பது உடனடியாக அந்த மர்ம கும்பல் வெட்டி தப்பிக்கின்ற மர்ம கும்பல் கைது செய்யப்படுவர் என்பதனால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த சாலை மறியலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தி பின்னர் இந்த சாலை என்பது சீராக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2 படுகொலைகள் செய்யப்பட்ட விவகாரத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.